நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை இந்த காலை கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எம்மட்டும் நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் உங்களை நடத்துவார். மனம் தளர வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் இருக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலேயும் உங்களுக்காய் கர்த்தர் கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பி புலம்பல் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீடுகளிலே வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏனெனில் சகலவற்றிலும் தேவன் இந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய விசுவாசம், நம்முடைய பலன் இந்த வசனம் மாத்திரமே. இந்த வசனத்தை கொண்டுதான் நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பலனடைய இது நமக்கு பெரும் உதவியாய் இருக்கிறது. எனவே இதை மறக்காமல் நீங்கள் வாசியுங்கள். நான் இப்பொழுது உங்களுக்காய் வாசிக்கிறேன். சியோன் குமார்த்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடமாட்டார். ஏதோம் குமார்த்தியோ, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை நம்முடைய சபையிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறோம். அதற்கான அனுகூலங்கள் இப்பொழுது உண்டாய் இருக்கிறது. தொடர்ந்து ஜெபிக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். அதனால நான் வாசித்த வார்த்தையின்படி, சியோன் குமார்த்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. பல நேரங்களிலே ஊழியர்கள் கூட என்னிடத்தில் சொன்ன காரியம், அவருடைய சபையினுடைய வளர்ச்சி, இல்லையெனில் சபையில காணப்படுகிற பிரச்சனைகள், விசுவாசிகள்னாலே, சுற்றுமுள்ள ஜனங்கள்னாலே சபைக்கு வருகிறதான அந்த அனுகூலமற்றதான சூழ்நிலை. தமிழகத்துல ஒரு பகுதிக்கு சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். நன்கு அறிமுகமான ஊழியர், நல்ல தேவ மனிதன், நல்ல ஜெபிக்க கூடியவர். சபையில சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், சில விதமான அவர் எதிர்பார்த்தது போல் அங்கு ஒன்றும் நடக்காமல் எதிர்மறையாய் நடக்கும் போது அவர் கொஞ்சம் மனம் தளர்ந்து போய் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை, நான் என் பாவங்களை இன்னும் கர்த்தர் மன்னிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் என் பாவத்தினாலதான் நான் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி, இங்கே வசனம் சொல்லுகிறது, சியோன் குமார்த்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது என்று சொல்லி. இது பழைய ஏற்பாட்டில எரேமியா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட வார்த்தை. அவனுடைய வாழ்விலே கர்த்தர் அந்த மனிதனை வேறு விரித்து அவனை தன்னுடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்டத்தை ஒருவனை வைத்து சேர்த்து கொள்ள தெய்வம் பிரயாசப்பட்டார். அதற்கு முன்பு ஏசாயா இருக்கிறான், எரேமியாவுக்கு பின்பு பலர் உண்டு. ஆனால் இந்த 2 பேர் பிரதானமானவர்கள் ரொம்ப தெளிவாக வைராக்கியமாக கர்த்தருக்காய் நின்று தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்து மரணத்தை எதிர்நோக்கி செயல்பட்டவர்கள். இன்று அப்படி அல்ல. அக்காலத்திலே கர்த்தராகிய இயேசுவை நமக்காக இந்த பூமியில கொடுத்து நம்முடைய போராட்டத்தில் நின்று, நம்முடைய உபத்திரவத்தில் நின்று, பாவ சாபங்களில் இருந்து பிதாவாம் தெய்வத்துக்கு முன்பு நாம் போய் நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாக நம்மை உருமாற்றினது அவருடைய பிரதான கிருபையின் ஈவாகும். அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே, சியோன் குமார்த்தியே, சபையை சேர்ந்ததான தெய்வ ஜனமே, ஒழுகி ஸ்தானம் எடுத்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து உங்கள் வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு இருக்கிறதான நீதிமான்களே, சியோன் குமார்த்தி ஆகிய தேவனுடைய மனவாட்டி ஆகிய சபையின் ஜனமே, தேவ பிள்ளைய,
உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் போராட்டம், உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய பிரச்சனை இதையெல்லாம் பார்த்து இன்னும் என் பாவத்தினால் உண்டான சாபம், இதனால் நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி புலம்புகிற உங்களை பார்த்துதான் இந்த காலை கர்த்தர் தைரியப்படுத்தும்படி சொல்லுகிறதான வார்த்தை. சீயோன் குமார்த்தியே, உன் அக்கிரமத்துக்கான தண்டனை தீர்ந்தது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, உன்னுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார், உன்னுடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், உன்னுடைய அக்கிரமத்தை அவர் தன் தோளில் சுமந்து சிலுவையில அவைகளுக்கெல்லாம் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்து இருக்கிறபடினால், அதற்கான கிரயத்தை அவர் கொடுத்து இருக்கிறபடினாலே நாம் அத்தண்டனை நின்று முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் பயப்பட வேண்டாம். உங்களுடைய பாவம் அல்ல, உங்கள் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். எப்பொழுது நீங்கள் அறிக்கையிட்டீர்களோ அப்பொழுதே உங்கள் பாவங்களை தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமானாக வைத்திருக்கிறார். அதனால் தேவ ஜனமே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். பின்ன ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த கஷ்டங்கள் என்று சொல்லி வியாகுலப்படுகிறதான உங்களை பார்த்துதான் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். இந்த போராட்டங்கள் நிச்சயமாய் முடிவடை போகிறதான நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எதை கண்டும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கடந்த 2 வாரங்களாக சபைக்கு ஒரு இந்து சகோதரன் எல்லாராலும் கைவிடப்பட்டு இந்த பூமியில மிகுந்த மன பாரமும் மன அழுத்தமும் கொண்டவராக ஆலயத்திற்கு வந்தார். 2 வாரம் வந்து போனார். 3வது வாரம் வந்து என்னிடத்தில் அவர் சொன்னார், நான் எங்கெங்கோ போய் வந்துட்டேன், எல்லா புண்ணிய ஸ்தலங்களையும் நான் தேடி பார்த்தேன், எல்லா இடத்துக்கும் போகும்போது மக்களோடு மக்களாக எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைத்தது. அதுதான் உண்மை என்று நம்பி நான் ஓடினேன். ஆனால் நான் எங்கும் ஆலயத்திற்கு போனதில்லை. இதுதான் முதல் முறை ஆலயத்திற்கு நான் கடந்த 2 வாரங்களாய் நான் வருகிறேன். ஆனா இங்கு வந்து நான் உட்கார்ந்து இருந்து போகிறேன். ஆனா என் வாழ்க்கையில் இப்பொழுது நான் உணர்கிறேன், எதையெல்லாம் இழந்து கைவிடப்பட்டு தனித்தவனாக நான் புலம்பி பல நேரங்களில் நான் மென்டலாகி தெருக்களிலே தெரிய வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படுமோ என்றெல்லாம் நான் பயந்தேன். ஆனால் இங்கே நான் வந்த பின்பு இப்பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஐ ஹாவ் எ ஹோப் அப்படின்னு சொல்றார். ஏன்? இது தேவனுடைய ஆலயம் ஆகும். பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு போவதை விட்டு விடாதீர்கள். இப்படி பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் என்ற வார்த்தையின்படி இப்ப வந்து அவருக்கே அந்த உணர்வு வருகிறது என்றால், தெய்வ பிள்ளைகளாய் நாம் அதை அதிகமாய் உணர்வோம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். போராட்டங்கள் இந்த பிசாசினால், இந்த உலகத்தினால், சத்துருக்களினால் வருகிறது, தேவனால் அல்ல. தேவன் அதை அனுமதித்தது காரணம் தெய்வம் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக. எனவே நாம் பயப்பட வேண்டாம். நாம் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கான தண்டனை இனி உங்கள் மேல் வருவதில்லை. கர்த்தர் அதை சிலுவையிலே வெற்றி சார்ந்து விட்டார். அந்த நம்பிக்கையோடு இந்த காலையை துவங்குங்க. உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் போக்கிலும் வரத்திலும் எதையெல்லாம் முயற்சி எடுக்கிறீர்களோ எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து, உன்னுடைய போக்கு வரத்து ஆசிர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையை கர்த்தர் உங்களை நிறைவேற பண்ணட்டும் என்று சொல்லி ஊழியக்காரனாய் நான் புலம்பல் 4:22 படி கர்த்தர் உங்கள் தண்டனைகள்லாம் உங்களை நீங்களாக்கி தம்முடைய ஜனமாய் இந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நாம் பரலோகத்தின் பிதாவை பார்த்து நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த கால வேளை என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த சேனலை வாட்ச் பண்ணுகிறவர்களுக்காக, எந்த தேசத்துல, எந்த கிராமத்துல, எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையிலிருந்து இதை கேட்டாலும், சீயோன் குமார்த்தியே, உன் அக்கிரமத்துக்கான தண்டனை இனி உன்மேல் வருவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, என் பாவம் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே, அவைகள்னாலே நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி புலம்புகிற பிள்ளைகளுடைய புலம்பலுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுத்து கர்த்தர் தைரியப்படுத்துகிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை இந்த பூமியில் அனுப்பி இவ்வளவாய் உம்முடைய ஜனத்தின் மேல் அன்பு கூர்ந்து இப்பாவ சாபத்து நின்று எங்களை விடுவித்து எங்கள் பிதாவாம் தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எல்லா அக்கிரமத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டு உடைய ஜனம்
விடுவிக்கப்படட்டும். சபை விடுவிக்கப்படட்டும். ஊழியர்கள், ஆண்டவரே, ஊழியங்கள் விடுவிக்கப்படட்டும். சத்ருவின் கரத்திற்கும், விரோதிகளுடைய கரத்திற்கும், பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் தெய்வ பிள்ளைகள் காக்கப்படட்டும். ஆண்டவரே, சுக வாழ்வு இந்த பூமியில வாழ உடைய ஆவியானவர் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இதனால பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, அவருடைய பிரயாசம், அவருடைய முயற்சி, எதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காய், குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய் முன்னெடுத்து கடந்து போகிறார்களோ அவைகள்லாம் ஜெயம் எடுத்து சந்தோஷத்தோடு வீடு திரும்ப கத்த கிருபை செய்யும். ஆசீர்வதியும். கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். பொறுப்பேற்றுக் கொள்ளும். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவராய் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.